கதைப்போமா சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தேவதை வாழும் வீடு. இதை எழுதியிருக்கிறவர் உமா பாலகுமார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காதல் சலசலுக்கும் நீரோடியாக பவித்ராவிடமும் பிரணேஷிடமும் பரவியிருந்தது. கல்லூரியின் 4வது வருட படிப்பின் இறுதியில் நந்தினியின் திருமணம் திடீரென்று நிச்சயிக்கப்பட்டது. அமெரிக்காவில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளை. தோழி என்பதால் அவளுடைய திருமணத்தின் தோழி பெண்ணாய் மணப்பெண்ணின் அருகிலேயே நின்றிருந்தாள் பவி. ஒவ்வொரு சடங்கையும் சம்பிரதாயமும் உடனிருந்து கவனித்து கொண்டாள் பவி. இது போன்ற ஒரு இனிய தருணம் நமக்கு எப்போது கைகூட போகிறதென்று எதிர்பார்ப்பு பவியின் விழிகளில். பிரணேஷ் தரப்பு பெருமூச்சில் இந்த இடத்தையே அனல் பகுதியாய் மாற்றியிருந்தான். பிறகு நந்தினியும் பிரியாவிடை பெற்று அடுத்த மாதமே கணவனுடன் அமெரிக்கா போய்விட்டாள். மனப்பகிர்தலுக்கும் ஆளின்றி தவித்து போன பவிக்கு நல்ல நண்பனாகவும் மாறிப்போனான் பிரணேஷ். ஆனால் அவள் படிப்பு முடிந்த பிறகுதான் திருமணம் என அவன் கூறிவிட கடைசி வருட படிப்பு மீதம் இருந்தது. விடுமுறை நாட்களிலும் அவர்களின் சந்திப்பு கோவில் பார்க் என தொடர தன் மனதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க பெரும்பாடுபட்டாள் பவி. கடைசி வருடத்தின் ஆரம்பத்திலும் அவன் இருமுறை சினிமாவுக்கு போனாயா, ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனாயா என்று கேட்டபோது அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கூட்டை மறந்த பறவையாய் தவித்து திணறியது நெஞ்சாங்கூடு. பெரிதும் குழம்பி போய் மனசுக்குள் சங்கட குமிழ்கள் உற்பத்தியாக அன்று அவனிடமே நேராக கேட்டுவிட்டாள். என்ன பிரணேஷ், எப்போ பார்த்தாலும் அங்கே போனியா இங்கே போனியான்னு கேட்குறீங்க? மெலிதான கோபம் அவள் குரலில். பவி, என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அங்கே பார்த்ததா சொன்னாங்க, அதான் கேட்டேன் யோசனையுடன் கூறினான் அவன். ஓ, நான் பயந்தே போயிட்டேன். ஒருவேளை நம்ம விரும்புகிறத அவங்களுக்கு பிடிக்கலையோ? ஏப்ரல் ஃபூல் பண்ண இது ஏப்ரல் மாதம் கூட இல்லையே. சேச்சே, ஒன்றும் பிடிக்காமலாம் இல்லை. சரி, இதை இப்படியே விடலாம். நீ இந்த வருஷம் படிப்பை முடித்த உடனே அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், ஓகேயா? சரி, அரை மனிதாக தலையசைத்தாள் அவள். என்ன கோபமா? இன்னொரு குட் ஜூஸ். நேற்று என் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசி ஐயா சம்மதமும் வாங்கிட்டேன் தெரியுமா? காலரை தூக்கியபடியே சொன்னான். அவன் கூறியதை கேட்டவுடன் எல்லா செல்களிலும் நேசப்பூக்கள் மலர்ந்தன. இதையே நீங்கள் வந்த உடனே சொல்லலை? தாங்க முடியாத மகிழ்ச்சியுமாய் பொய் கோபமாய் அவள் கடிந்த போது அவனும் குறும்புடன் புன்னகைத்தான். அவங்க தான் உன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போவே வந்து அப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டா எனக்கு நிம்மதி. முன்னையாவது நந்தினி இருந்தா அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வருவேன். அப்பா எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? எதையாவது போய் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையில உங்களை வந்து பார்க்கறதுக்குள்ள 1000 கேள்வி கேட்குறாங்க. பயமாக இருக்குது. பெருமூச்சுடன் முடித்தாள். சரி, அப்பாவோட நான் உடனே வந்து பேசுகிறேன், அவன் உறுதியுடன் கூறிவிட்டு கிளம்பி சென்றான். அந்த வெள்ளிக்கிழமை பவி கல்லூரிக்கு சென்றபோது காலையிலேயே அவளை தேடி பிரணேஷ் வந்து விட்டான். கல்லூரிக்கு வாசலுக்கு எதிரே அவனுடைய காரை கண்டதும் நெஞ்சம் கவிதைகளை துணைக்கு அழைத்தது. தன் தாய் தந்தையிடம் எல்லா விஷயமும் பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவுடன் வந்திருப்பான் என்று எண்ணியவுடன் மனம் மலர்ந்துவிட உணர்ச்சிகளை குவியலாய் அவள் முகம். வேகமாக சென்று காரில் ஏறி அமர்ந்தாள். உடனே அவனிடம் திரும்பினாள். அவன் முகமோ பாறையாய் இறங்கி கண்கள் செவ்வரியோடு சிவந்திருந்தது. அவனிடம் ஏன் இந்த மாற்றம்? புரியாத புதிராய் ஒருவித நெருடலாய் இதயத்தை ஆக்கிரமிக்க அவளுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. வேகமாக காரை ஓட்டிச் சென்றவனின் விழிகளுக்குள் தீவிரம் தெரிய அவளிடம் எதுவும் கூறவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. ஒரு ஹோட்டலின் அருகே சென்று காரை சட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தினான். எனக்கு இப்போ ஒரு உண்மை வேணும். நேற்று நீ எந்த ஹோட்டலுக்கு வந்திருந்த இல்லையா? இடியாய் முழங்கினான். அவளுக்கோ ஒன்றும் புரியாமல் நிமிர்ந்தாள். போச்சுடா, திரும்பவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் பிரதேஷ், அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சினுங்களாக கேட்டாள். இல்லை, நானே உன்னை பார்த்தேன். குரலில் கோபம் தெரிந்தாலும் தெளிவாகவே கூறினான். அதுவும் தனியா இல்லை, இன்னொருத்தனோட பார்த்தேன். ரொம்பவும் நெருக்கமாக, கேண்டில் லைட் டின்னரில் வேற. அந்த மெல்லிய விளக்கொலியில் நீயும் அவனும் இழைச்சது. சி, நினைச்சாலும் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. புலியாய் உருமினான். என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக நான் எங்கேயும் போகலை. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பிரதீஷ். அதிர்ந்து போனாள் பவித்ரா. ஏய், அப்படி கூப்பிடாத, மனசு முழுக்க விஷம்.
ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட டபுள் கேம் ஆடிக்கிட்டு பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லலை, நீங்கள் தான். எப்போ தானே தெரியுது உங்கள் பணக்கார புத்தி. கொஞ்ச நாள் பழகிட்டு அழுத்து போன உடனே பெண்களை கலட்டி விடுற கேவலமான புத்தி. கண்ணீருடன் கூறிவிட்டு அவள் வெளிப்புறம் திரும்பும்போது அவளை வேகமாக பற்றி திருப்பினான் பிரதேஷ். என்ன இப்படி அழுதா எல்லாம் மாற்றிடலாம்னு நினப்பா? உன்னை அவனோட நெருக்கமாக பார்த்த அந்த நிமிஷமே என் மனசு வறண்டு போயிடுச்சு. வார்த்தைகள் அக்னியாய் பரவின. காயப்பட்ட விழிகளுடன் நிமிர்ந்தவளை கவனிக்காமல் அவன் தொடர்ந்தான். பணக்காரனா பார்த்து வலை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை விட வசதியாக கிடைச்சா அப்படியே அட்டையாக ஒட்டிக்கலான்னு. ச்சே, அவன் வார்த்தைகளில் சாட்டையடியாய் கலன்றன. ஒரு நொடியில் நிலை குலைந்து போனவளின் மனம் தீயாய் தகிக்க ஆரம்பித்தது. இனியும் என்னை ஏமாற்ற முடியாது. பவித்ரா, உங்கள் அம்மாவால் எப்படி இந்த மாதிரி பொருத்தமே இல்லாத பேரை உனக்கு வைக்க முடிஞ்சோ? ச்சே, நான் எதுலேயும் ரொம்ப ஷார்ப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உன் விஷயத்தில் மட்டும் எப்படி ஏமாந்தேன்னு தெரியல. காதலுக்கு கண் இருக்கோ இல்லையோ, அறிவு மட்டும் இல்லாமல் போயிடும் போல இருக்கு என்றவனின் குரலில் கோபமே அதிகமாய். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு என்னை பற்றி புரிய வரும். அப்போ நிச்சயம் வருத்தப்படுவீங்க. ஆனால் காலம் கடந்திருக்கும். சற்றென்று உடைந்தது அவள் குரல். இல்லை, நிச்சயமாக வருத்தப்பட மாட்டேன். நேற்று உன்னை அவனோட பார்த்ததை விடவா என் மனசு அந்த நொடியை 2ஆக உடைஞ்சது தெரியுமா உனக்கு? இந்த நிமிஷம்தான் என் வாழ்நாள்லேயே நான் உன்னை பார்க்குற கடைசி நிமிஷமாக இருக்கணும். தயவு செஞ்சு என் முன்னால் வராத. என்னை அறியாமலே ஏதாவது செஞ்சு கொலகாரனுங்கிற பழியை வாங்கிக்க போகிறேன். கெட் லாஸ்ட் என்று கர்ஜித்தான் அவன். அவள் இறங்கியதும் காரை வேகமாக ஓட்டிச் சென்றான். பிரணேஷ் கார் தூரப்புள்ளியை மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த பவிக்கு கண்ணீர் மறைந்து அவன் கோப உருவத்தை நெஞ்சுக்குள் கலங்களாய் சமர்ப்பித்தது. அந்த கணமே உலகமே இருண்டது போல் ஒரு உணர்வு. ஒரு ஆட்டோவில் ஏறி வீடு வந்தவளை பயந்து போய் அரவணைத்தாள் அவளுடைய அம்மா குழலி. அவரிடம் வயிற்று வலி என்று பொய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்தவளுக்கு அழுதழுதே காய்ச்சல் வந்துவிட்டது. பணக்காரர்களே இப்படித்தானோ என்று வெறுப்பும் வந்து மனதை கசக்கி பிழிந்தன. ஒருவேளை பிரணேஷ் தன் அப்பாவிடம் பேசிய போது அவர் ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணை மருமகளாக ஏற்க மறுத்ததுதான் அவனுடைய இந்த விசித்திரமான போக்குக்கு காரணமோ? அவரை மீறவும் முடியாமல் விட்டு கொடுக்கவும் இயலாமல் தன்மீது பழி சொல்லி பிரிந்து சென்று விடுவதுதான் வழி என்று அவன் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்க வேண்டும் என்று இறுதியாக உணர்ந்தாள் அவள். பழைய ஞாபகங்களின் இலைகள்தான் எவ்வளவு வலுவானவை என்று தோன்ற இதிலிருந்து தான் என்றுமே விடுபட முடியாதா என்கின்ற பெரும் பரிவதிப்புடன் கூடவே வந்தது. எவ்வளவுதான் படித்திருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் காதல் மட்டும் ஒரு பெண்ணை மிகவும் பலவீனப்படுத்திவிடும் என்பதை இன்று உணர்ந்தாள் அவள். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட நிறை குறைகளை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.